டூட்டிக்கு கிளம்பிட்டேமா, போயிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு போங்க. பொண்டாட்டியும் நடந்துக்கிட்டதியா ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் கருத்துல நான் தாலி கட்டிட்டா நான் உனக்கு புருஷனாயிருவேனா இல்ல எனக்கு பொண்டாட்டியா இருக்கியா? இந்த உரிமையோட கேட்கறதெல்லாம் என்கிட்ட ஆகாது. என் மேல கோத்துல உங்களை நீங்க தண்டிக்க வேண்டாம். கேண்டீன்ல சாப்பாடு சரியில்லை, வீட்டுல சாப்பிட்டுட்டு போங்க. நான் செத்தாலும் பரவாயில்லடி, நீ சொல்லி நான் சாப்பிட மாட்டேன். நீ கேட்காம இருந்தா கூட எங்க அம்மா கையால நான் சாப்பிட்டு போயிருப்பேன். இப்ப நீ கேட்டுட்டல, இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். அது உங்க விருப்பம். சே, ரொம்ப பிடிச்சவளா இருக்கா விக்ரமே. ஆமா. சாப்பிட்டுட்டு போ. இல்லமா, எனக்கு பசி இல்ல. வெளில சாப்பாடு நல்லா இருக்காது, நீ சாப்பிட மாட்ட. வீட்டுல சாப்பிட்டுட்டு போடா. இல்லமா, எனக்கு பசி இல்ல. இந்த பாரு, முன்னால நீ தனி மனுஷன், எப்படி வேணாலும் போலாம். இப்ப உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா, உனக்கு ஒண்ணுனா அது அவளதான் பாதிக்கும். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ. இதையே சொல்லி எனக்கு கேட்சல் படுத்தல. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சொன்னா கேட்கணும். அம்மா, எனக்கு பசி இல்லமா. நீ சாப்பிட்டுட்டு தான் போற. என்ன இங்க நிக்க? இங்கதான் நிக்கியா? கேள்விக்கு கண்ணி அளவு தெரியல. அத கண்ணி அளவு தெரியலையே, ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே. இப்பவும் பாரு, கீழே நிக்காம துள்ளி கட்டு கட்டுல ஏறாது பாரு. துள்ளி குதிக்கிற வயசு பத்தியா? கிழவி, கடையில விழுந்துடாத. இங்க பாக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. வாடா பைத்தியக்கார பையல, என்ன பக்க காலையில அத என் பியாச்சி வந்துட்டால லட்சுமி. ஆமா, அவன பாப்பா பாரு. நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்க, அவர் ஏமாத்துக்காரி. நீ ஏமாத்துட்டியோ? இங்க பாரு, அவளெல்லாம் நம்பி வீணா ஆசை வளர்த்துட்டு நடக்காத. நான் இன்னும் கொஞ்ச நாள் அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். அப்படியா? ஆமா ஆமா. சரி, நீ டைவர்ஸ் பண்ணவே பண்ண போற. எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? எப்படி டைவர்ஸ் பண்ணிடுவல்ல? பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒன்னே மாதிரி ஆப்பிள் கண்ணை வச்சு ரெண்டே ரெண்டு தான், ரொம்ப கேட்கல, ரெண்டே ரெண்டு கொல்லு பேரங்களை மட்டும் பெத்து கொடுத்துட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போ. என் பேத்தியோட லட்சுமி என்ன பாத்துக்கிடுவா ஐயா. உனக்கு புண்ணியமா போவோம். ரெண்டே ரெண்டு பெத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு போய்யா. கிழவி, அப்போ உனக்கு என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டா. எனக்கு கொல்லு பேர பத்திகளை பெத்து கொடுக்க போறவ அவதானே. அதுக்கு நான் ரொம்ப முக்கியம், மறந்துடாத. அட நீ ஒரு வழிக்கு வர மாட்டேங்கிய. உனக்கு இப்ப இல்ல, எப்பவுமே கிடைக்காது. வா. சரி சரி, அத தீவிரத்துல காட்டாம வந்து தின்னுட்டு போ. எனக்கு பசிக்கல. ஆனா அவளுக்கு பசிக்கும்ல. அவ திங்கறா, திங்கட்ட செத்து போறா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் சொல்றது உங்க அம்மைய. தின்னு தொலைற. இங்க பாரு, இந்த வயசுல இவ்வளவு இருமாப்பா ஆவாது. அள்ளி அடக்கி தின்னாதானல உடம்பு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும். உனக்கு பிறக்க போற புள்ள ஒரே மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பான். இப்படியே என்ன உஸ்பெத்தி எனக்கும் புள்ள ஆசை கட்டிக்க போறது இந்த கிழவி. இதாண்டா கிழவி மந்திரம். நாங்க பேசுற பேச்சுல உங்களுக்கு ஆசை வராது. இனி இந்த கிழவிட்ட பேச்ச குறைக்கணும். புள்ளன்னு எனக்கு புள்ள பாசம் வந்துரும் போலுக்கு. நான் சாப்பிட போறேன். வாடா போ, எங்க சுத்திடுவ? இங்கதான் வரணும். ஏன்னா அவன் இங்கதானே இருக்கா. அதுக்குள்ள எப்படி கிழவி இங்க வந்தா? இவ பாட்டி, என்ன பேரண்டி? எனக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தா? ஏய், உன்னமா திங்காம கொள்ளாம பொண்ணடிக்கு பயந்து போற கோல போய் நினைச்சீல நீ? நான் சிங்கமடா சிங்கம். பொண்ணடிக்கு பயந்து போனா கிழவி? இப்ப பொண்ணடிக்கு பயந்து திங்காம போனே. நான் சாப்பிட்டுட்டு தான் போறேன். ஏமா, சாப்பாடு எடுத்துங்க. எவளுக்கும் பயந்து போகணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏன்னா இது என் வீடு. அததான் அவளும் சொன்னா. பாரு, இன்னைக்கு கோத்த சாப்பாட்டுல கட்ட விடாது. வா உட்காரு சாப்பிடு. சரிங்கம்மா. என்னம்மா காலையில நான்வெஜ்ஜா இருக்குது? இலைந்தலை நீங்க இருக்கேன் ஆடு மாடாரா அடிச்சு விட. இந்த வயசுல திங்காம எப்ப திம்பா? அம்மா, வளர போய் தின்னுடா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, நான் தான் எடுத்து வாங்குவேனே. அதான் தெரியுமே. இல்ல, முன்னாடிலாம் இவ்வளவு கவனிப்பு இருக்காத. நானா வாய் தந்து கேட்டாலும் கிடைக்காது. இப்ப எல்லாம் என்ன ஓவர் மதிப்பா இருக்குது. கவனிப்பு கொஞ்சம் ஓவரா தூக்கலா இருக்குது. அப்போ நீ வெறும் விக்ரமே. இப்ப ஒரு பொண்ணுக்கு புருஷன் அந்த மதிப்பு தான் ஐயா. கேள்வி எல்லாம் அதாமல உண்மை. முன்னாடி நீ ஒத்த கட்டியா கிடப்ப, உன்னை தேடுவது கிடையாது. இப்பதான் உன் பொண்டாட்டி இருக்கல, கொஞ்சம் மரியாதை கொடுத்து தானே முடியும். நாளை கேப்பாரு இல்லாம அலைவ, நானும் உன்னை கண்டுக்க மாட்டேன். இப்பதான் உன்னை கண்டிக்க பொண்டாட்டி இருக்கல. ஐயோ, பொண்டாட்டி பொண்டாட்டியா தான் சொல்லுவாங்க. நீ தின்னு. சாப்பாடா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாவே கிடைக்கும். ஏன்னா உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாச்சு. இங்க மட்டும் இல்ல பேரண்டி, நீ எங்க போனாலும் இனி உனக்கு மதிப்பே தனிதான். அவன் சம்சாரம் ஆயிட்டானு உனக்கு ஒரு மதிப்பு உண்டு. குடும்பஸ்தங்க மதிப்பு உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீதான் இனி பார்த்து சுதானமா நடந்துக்கணும். இன்னும் பழைய விக்ரமாவே அலைஞ்சிட்டு இருக்காத. இந்த பாரு, இனிமே கொஞ்சம் பொறுப்பா இருக்க பழகு. உன்னையே நம்பி ஒருத்தி வந்திருக்கா, பாத்துக்க. அவளை நான் தான் வர சொன்னேன் பாருங்க. பொறுப்பு இல்லாம பேசாத பேரண்டி. விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லையோ, அவ இப்ப உனக்கானவ. பொண்டாட்டி விக்ரம் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க.
அவளை நீ ரோகிணி கூப்பிடுறத விட விக்ரம் பொண்டாட்டின்னு கூப்பிடுறதா இன்னும் அதிகமா இருக்கும். அவ பேர் மட்டும் இல்ல, அவ தலையெழுத்தே எப்ப அவ கத்திரி தாலி கட்டினியோ அப்பமே மாறி போச்சுது. அது அவ தலையில அவளே மண்ணடி போட்டுக்கிட்டா. இப்ப இல்ல, எப்பவுமே அவ விக்ரம் கொண்டாட்டி ஆக முடியாது. இப்ப என்ன, நான் உங்களுக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே. அவ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அவ நின்னா நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு பொண்டாட்டி பாத்துக்கிட்டே சாப்பிடுங்க குடுப்பனே இல்ல. டா கொட்டிக்க. சாப்பிடியா? சரி. சாப்பாடு நல்லா இருந்தது. ஏமா, உங்களுக்கு இப்படிலாம் சமைக்க தெரியுமே எனக்கு இப்பதான் தெரியுதுமா. இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு கூட நீங்க இப்படி சமைச்சு கொடுத்தது இல்ல போலுக்கு. உங்க மகனே, உங்க அப்பனுக்கு தானே. அவ தெரிஞ்சாலும் பொங்க மாட்டா. ரொம்ப ருசியா இருந்திருக்குமே. சூப்பரா இருந்ததுமா. அதான் ஒரு பொடி பிடிச்சிட்டானே. நல்லா காரசாரமா நல்லா இருந்துச்சு பாத்தியா. இதே மாதிரியே எப்பவுமே சமைங்கம்மா. ஆமாமா, தினமும் இதே மாதிரி சாப்பிட ஆசை இருக்குதா? ஆமாமா, இதே மாதிரியே சமைங்க. சூப்பரா இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியா? அத உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போ. அவகிட்ட இருக்கு நான் சொல்லணும். சமைச்சதே அவதான்டா. என்ன பேரண்டி சாக்கா இருக்குதோ. கொல்ல வெறியில இருக்கேன், போயிரு. திங்கும் போது மட்டும் ரசிச்சு ருசிச்சு தின்ன பொங்கல் உன் பொண்டாட்டி அப்படி சாக்காவுதே. போயிரு, கொன்னையா போட்டுருவேன். அவன் வச்சதுக்கு முன்னாடி யார் சமைச்சான்னு சொல்ல மாட்டீங்க? திங்க நீயே கேட்கல, நான் எதுக்கு சொல்லணும்? கடிச்சு பச்சு உட்கார்ந்து தின்ன நீ தான் கேட்டிருக்கணும். நல்லா இருக்குதோ, தினமும் இப்படிதான் வேணுமோ? அப்படின்னா உன் பொண்டாட்டி உனக்கு வேணும்னு சொல்லிட்டா அப்படித்தானே? அப்படின்னா இன்னிலிருந்து 10வது மாசம் என் கையில ஒன்னே மாதிரி ஆப்பிள் மாதிரி கொள்ளு பேரப்பையில வந்துரும் அப்படிதானே? ஓட்ட விட்டு அடி போனியா? ஏய், நான் ஓடுனாலும் உன்னால நீ பிடிக்க முடியாது. என் பியாட்டி லட்சுமி சமைச்சு போட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்டா. 80 வயசு கிழவி. அவன் இந்த கறின்னு சமைச்சிருக்கா. நாக்குல வச்சனே அப்படி போ கரையுது பாத்துக்க. இந்த கிழவி சாப்பிடணும்னு அவளை பக்குவமா சமைச்சிருக்கா. அப்போ இன்னும் 100 வருஷம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க. ஐய, அப்படி இல்ல. ஒன்னே மாதிரி கொள்ளு பேரப்பிள்ளையில பார்த்துட்டு போயிருவேன், கவலைப்படாத. ஏன் கேள்வி, உண்மையிலேயே உனக்கு 80 வயசு தான் ஆகுது? ஏன் பேரண்டி அப்படி கேட்க? இல்ல, என் மதனனுக்கே 44 வயசு ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். நீ அவனுக்கே பாட்டியாச்சே, அதான் எனக்கு யோசிக்க. ஏலே, எனக்கு கல்யாணம் முடியும் போது 13, உங்க அம்மைக்கு கல்யாணம் முடியும் போது 15. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வேணும். 13 15? அந்த கொடுமையில ஏன்டா கேட்க? அது அப்படியா எழுதியோ? தாத்தாவுக்கு? அவருக்கு என்ன விட ஒரு 20 வயசு மூப்புடா. எப்படி பாட்டி? அந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டோம். உனக்கு உன் பொண்டாட்டி கூட வாழ முடியல. என்னது எடி கிளவி, ஒரு என்னது தாயே? என்னத்த கேட்க சொல்றான்? என்ன தாய் கேட்க சொல்றான்? அத்தை, அத்தை, என்னம்மா வாரேன். என்னம்மா லட்சுமி? டூட்டிக்கு நேராயிட்டுத, நான் கிளம்புறேன். ஏமா, நீ ஒரு நாள் வீட்டுல இருக்கலாம்ல? இல்லத்த, லீவ் எடுக்க முடியாது. அத்தை, மதியானத்துக்கு நீங்க சமைக்க வேண்டாம், நான் சமைச்சு வச்சுட்டேன். அப்புறம் துணியெல்லாம் முக்கி வச்சுட்டேன். நான் வந்து துவச்சுக்கிடுறேன். தொழுக்க சாணியல் எதுக்கும் வீடாச தூக்கிறதுக்கு அப்புறம் முத்தெல்லாம் தூத்து போடுறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துருவாங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஏமா, நான் சொன்னா கேப்பீங்கல்ல? கேப்ப. வீட்டுல அமைதியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க, டிவி பாத்துட்டு இருங்க. நான் வந்து வேலையெல்லாம் பாத்துக்கிட்டேன். 3 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரி தங்கம். இந்த பாட்டிக்கு வெத்தலை பாக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் சாப்பிடக்கூடாது. மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நேரத்துக்கு 2 பேரும் சாப்பிடணும். போனை கையிலே வச்சிருங்க, அப்பப்போ போன் அடிப்பேன். சரி தங்கம். 12:30 மதிய சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கு மேல டைம் போச்சுது, அவ்வளவுதான். 12:45 மாத்திரை சாப்பிடணும். 1 மணிக்கு நீங்க 2 பேரும் தூங்கிடணும். புரியுதாத்தா? ஆர்டர் போட ஆரம்பிச்சுட்டா என் பியாத்தி. சரி தங்கம், நீ பார்த்து போயிட்டு வா. என்னங்க, போயிட்டு வரேன். உங்களுக்கும் சேர்த்தா சொல்றேன், கேண்டீன்ல சாப்பிட வேண்டாம். மதியானத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு வந்துடும். அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் டூட்டி பார்க்க வேண்டாம். நான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். 5 மணிக்கு அப்புறம் இனி நீங்க டூட்டி பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துடலாம். என்னம்மா, என்ன நடக்குதுங்க? எதுக்குமா அழுதுங்க? என்னம்மா, ஏன் அழுதுங்க? இத்தனை வருஷத்துல இவ சாப்பிட்டாளா, தூங்கினாளா, மாத்திரை தின்னாளான்னு யாராவது கேட்டிருப்பீளால? நேத்து வந்த புள்ள இவளை அப்படி பாத்துக்கிறது. நான் பெத்த என் மோவா ஓய்வுல இருந்து நான் இப்பதான்டா பாக்க. எப்ப என் பியாத்தி வந்தாலும் அதுக்கப்புறம் என் மோவா ஒரு வேலை செய்யல. அந்த புள்ள செய்யவும் விட மாட்டேங்குது. பெத்த தாய பார்த்த மாதிரி பாக்குது. எங்களை கவனிக்கட்டா கூட பரவாயில்லையா, கவனிக்கிறது மாதிரி கேட்டா கூட போதும். எப்ப இந்த புள்ள வந்ததா எங்களை அப்படிதான் பாக்குது. மூத்தவளையும் குறை சொல்ல முடியாது, அவளும் அப்படிதான்.
அவ கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு குடுப்பன இல்ல. ஏதோ நீ செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல. உன் பொண்டாட்டி உன் கூட இருக்க பாக்கியத்தினால அந்த பாக்கியத்தை நாங்களும் அனுப்பிச்சுக்கிட்டோம். விட்டுறாதையா, நல்ல புள்ள. வாழ்றதுக்கு அழகு முக்கியம் இல்லையா, நல்ல புரிதல் தான் முக்கியம். நான் நல்ல அழகுதான், உங்க அப்பனுக்கும் ஒரு குறை கிடையாது. நாங்க என்ன சேர்ந்தா வாழ்ந்தோம். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் முக்கியமானதே புரிதல் தான். அது இருந்தா போதும், அது எதுவும் தேவையில்லை. ஆமா, அது சரி. இவன் எனக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போறா. அதை நீ உன் பொண்டாட்டிட்ட தான் கேட்கணும். ஐயோ, நான் எப்படி வெளிய தலை காட்டுவேன்? அவளும் நானும் ஒரே ஸ்டேஷன்ல. ஓ அம்மா, அவளை எங்க போவான்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது, நீ தான் உன் பொண்டாட்டிட்ட சொல்லணும். நான் சொன்னா கேட்க மாட்டா. அப்ப எனக்கு தெரியாது. அவன் யூனிஃபார்ம் போடக்கூடாது. அவளும் நானும் ஐயோ அவமானமா போவுமே. சரி மேடம், இன்னைக்கு டூட்டிக்கு யாரெல்லாம் வரா? இன்னைக்கு யாரும் ஆப்சென்ட் ஆகல சார். என்ன சொல்றீங்க? குட் மார்னிங் சார். இன்னைக்கு டூட்டிக்கு வந்திருக்கீங்க? ஆமா சார், நான் லீவ் எல்லாம் போடலையே. இல்ல இல்ல சார், நான் லீவ் எதுவும் அப்ளை பண்ணல. பரவாயில்ல, கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோங்க, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல சார், எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அதுக்கு இல்ல, இப்பதானே கல்யாணம் இருக்குது. என் பர்சன் இங்க தானே சார் டூட்டி பாக்குறாரு, அவர் இங்க பாக்குறல போதும். ஐயோ இல்லம்மா, நீ லீவ் எடுத்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல சார். என்னம்மா டூட்டிக்கு வந்திருக்க? ஏன் என்னாச்சுது? நான் எப்பவும் தானே டூட்டி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல கல்யாணம் முடிஞ்சு. பரவாயில்ல சார், என் புருஷனுக்கு தானே வேலை பாக்குறாரு, நானும் இங்க வேலை பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாரி, அன்னைக்கு. எதுக்கு சாரி? இல்ல, விக்ரம் ஒன்னு அடிச்சுட்டானே, அதான். இங்க பாருங்க, என் புருஷன் அடிப்பாரு மிதிப்பாரு, பிற என்ன கொஞ்சுவாரு. எங்களோட பர்சனலா நீங்க தலையிட கூடாது. சாரி. சாரி. இது உங்களுக்கு தேவையா? நீங்க அவளுக்கு உதவி பண்ணு நினைக்கிறீங்க, அவ உங்களை கொஞ்சமாவது மதிக்கிறாள? திமுறை பிடிச்சால என் தலையில கட்டிட்டீங்கல்ல. சரியான கூமுட்டியா இருப்பான் போல. அந்த பொண்ணு இவனுக்காக பேசிட்டு போறா, இவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? இவன் விவரம் தெரியாதவன், அவ்வளவுதான். ஏய் பொண்ணு தர, இப்ப நான் ஆபீசரே மறந்துடாத. இங்க பாருங்க, மேலும் மேலும் நமக்குள்ள போக வந்துகிட்டே இருக்குது. என் வாழ்க்கை நாசம் ஆக்கிட்டீங்க. விக்ரம், அப்படிலாம் இல்ல. உனக்கு பிடிக்காத பொண்ணு கூட உன்னால வாழ முடியுமா? சொல்லு போட உன்னால முடியுமா? ஆனா நான் மட்டும் வாழணும், அப்படித்தானே? சரி, அதை விடுங்க. என் பர்சனல் நான் எங்க பேச விரும்பல. அவ யாராலும் இருந்துட்டு போறா. நான் கடைசி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். என்ன? லீவ் வேணும்னா எவ்வளவு நாள் எடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு லீவ் எல்லாம் வேண்டாம். இவ்வளவு வேலையை விட்டு தூக்கணும். என்னடா இவன் இப்படி சொல்றான்? அவளும் நானும் ஒரே இடத்துல வேலை பார்த்தா என்னால எப்படிடா? எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. வெளியே தலை கட்ட முடியடா. அவன் பதசம் பண்ணி சிரிக்கிறான். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நான் உங்ககிட்ட கடைசியா கேட்கிற உதவி இதுதான். பைசா அவளை வேலையை விட்டு தூக்குங்க. நீங்க நினைச்சா முடியும். சரி, உனக்காக நான் அதை பண்றேன். பொழுதுற அவன் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் வேலையை விட்டு தூக்க சொல்றான். அவளை விரட்டுட நினைக்கலையே. அவன் நினைக்கிறது தப்பு இல்ல. அவனுக்கு அந்த யூனிஃபார்ம் பார்த்தா பிடிக்கல. அவளை மனைவியை எதுக்கு நினைச்சான்? அந்த யூனிஃபார்ம் தடையா இருக்குது. இங்க பாரு, தப்பு இல்ல, விடு. டேய், அந்த பொண்ணு விடவே மாட்டா. உன்னால முடியும், விட வை. டேய், எனக்காக இதை பண்ணுவீங்களா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் உன் மனைவியா இருக்கணும். அவளை நீ நல்லபடியா பாத்துக்கணும். அவளை நீ கைவிட மாட்டல? இல்ல இல்ல, அவ இனி கடைசி வரைக்கும் என் வீட்டுல தான் இருப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உன்னை நம்பல. இந்த விக்ரமுக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல. இனி சாகுற வரைக்கும் அவ தான் பொண்டாட்டி. அதான் இவ்வளவு கேவலப்பட்டுட்டேனே. இதுக்கப்புறம் அவளை வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் செத்தாலும் தனியா சாவனை தவிர இன்னொருத்தி தேடி போக மாட்டேன். இனி கடைசி வரைக்கும் இவதான். ஆனா இவ கூட வாழ மாட்டேன். இன்னொருத்தி என் வாழ்க்கையில வரவே முடியாது. அப்பா சரி, இப்ப என்ன? உனக்கு ரோஹிணியை இந்த வேலையை விட்டு தூக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவளும் நானும் ஒரே இடத்துல வேலை பார்க்க கூடாது, ஒரே இடத்துக்கு வரக்கூடாது. அவளும் யூனிஃபார்ம் போட்டு வர, நானும். ஊர்ல சிரிக்கிறான்டா. புரியுது, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அவளை இன்னும் 1 மாசத்துக்குள்ள வேலையை விட்டு தூக்க வைக்கிறேன். உன்னை நம்பல, பொண்ணத்திலே சொல்லிட்டான். வருவேன்ன, அதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்புறேன். ஓவா இனி டூட்டிக்கு வரக்கூடாது. சரி, நாளையில இருந்து அவளுக்கு வலுக்கட்டாயமா லீவை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிரந்தரமா வேலையை விட்டு தூக்குறேன். நிஜமா? சத்தியமாடா? நம்பிக்கையோட போறேன். எனக்கு 4 நாள் லீவ் வேணும். எடுத்துட்டேன். ஆனா குடிக்கலாம் கூடாது. அதையும் தொட போறது இல்ல. என்னடா இப்படி வாக்கு கொடுத்துருக்க? அந்த பொண்ணு எப்படி வேலை தூக்குவ? அந்த பொண்ணு போலீஸா இருக்கிறத விட ஒரு நல்ல மனைவியா இருந்து சந்தோஷமா வாழணும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து யாரு கூட வாழ்ந்த மாதிரி தெரியல. தாய் தக பொண்ணு இல்ல. இப்ப புருஷனும் இல்லன்னா அந்த பொண்ணு எதுக்காக எடுத்துக்கிட்டு ஆகும்? அந்த பொண்ணு யாருக்காக வேலை பார்க்கணும், எதுக்காக வாழணும், என்ன அர்த்தம் இருக்குது? இவன் சொல்லிப்படி செஞ்சா கூட
கொஞ்ச நாளே அவன் மனசு மாறுவா. சத்தியமா சொல்றேன், அவனும் அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்வாங்க. அதை நம்ம கண்ணால பாப்போம். அவன் சொல்றதுல தப்பே இல்ல. அவளை அந்த யூனிஃபார்ம்ல அவனால பார்க்க முடியலடா. உனக்கு தான் தெரியுமே, அவனுக்கு போலீஸ்காரனாலே அலர்ஜி. ஊழமிட்ட பிள்ளைலாம் பார்ப்பான், ஸ்டேஷன்ல யாரு இருந்தாலும் பார்க்க மாட்டான். இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தானா அவன் வீட்டுல கூட அவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டான்டா. அது அவனுக்கு வெறுப்ப கொடுக்கும். அந்த பொண்ணு போலீஸா இருக்கிறத விட இவனுக்கு மனைவியா இருக்கதா இப்ப ரொம்ப முக்கியம். இவனுக்கு இயற்கையாவே ஒரு குணம் உண்டு. இந்த குடும்ப பொம்பளைங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மதிப்பு கொடுப்பான். இந்த ரோகிணி அப்படி மாறினான்னு வச்சுக்கோங்க, இவன் அறியாமலே அவனை நேசிக்க ஆரம்பிப்பான். நிறைய வாய்ப்பு இருக்குடா. அது மட்டும் இல்ல, இவன் விரும்புற மாதிரி அந்த பொண்ணு இருந்தாதான் அவன் அவளை ஏத்துக்கிடுவான். இன்னைக்கு வேணா அவனுக்கு வெறுப்பா இருக்கலாம், நாளைக்கு நிச்சயமா அது காதலா மாறும். காதலா மாறதுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் இருந்தா ஆகணும். இதே யூனிஃபார்ம்ல இருந்தா அவன் கடைசி வரைக்கும் எடுத்து பார்க்க மாட்டான். அவன் சொல்றதா சரி, அவளை வேலையை விட்டு தூக்குற. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். நீயே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம்? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. அவளை வேலையை விட்டு தூக்கு. மேடம், என் காதால கேட்ட மேடம், உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க மேடம். பொண்ணுத்திர சாரும் அவங்க தம்பி பேசிக்கிட்டாங்க, நான் கேட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறது நல்லது. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். டேய், 3 மணிக்கு வந்துருவேன்ட்டு சொல்லிட்டு போனா ஆளக்கானும், ஒரு எட்டு பாத்துட்டு வாயேன். தேவைன்னா வீட்டுக்கு வருவா. பொண்டாட்டி காணுன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? தேவைன்னா வருவா, என்னால எங்க போக முடியாது. அத்தை, என்னமா இது? ஸ்டவ் அத்தை, இனிமேல் இதுல ஈஸியா சமைச்சிடலாம். சிலிண்டர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்க அடுப்பெல்லாம் ஊதிட்டு இருக்க வேண்டாம். நான் இல்லாத நேரம் வெண்ணி போடுனா கூட இதுல போட்டுடுங்க. அந்த அடுப்பை பத்த வைக்காதீங்க. என்னமா சொல்ற? ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா அத்தை, இனிமேல் நீங்க அடுப்புல எல்லாம் கிடக்க வேண்டாம். இதுல ஈஸியா சமைச்சுக்கலாம். இதை வாங்க போயிருந்தேன், அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது. சரித்த, 2 சிலிண்டர் வந்துட்டு இருக்கு. இவங்களை மட்டும் அதை லேசா நவுட்டிக்க சொல்லுங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு சமைச்சிட்டு இருக்கேன். அத ஸ்டவ் வந்துட்டு நான் சமைச்சுக்கிட்டேன். நீ ரூம்ல ரெஸ்ட் எடு. இல்லத்த, அதெல்லாம் கொஞ்சம் மாட்ட வைக்க நேரம் ஆகும். நான் அதுக்குள்ள கொஞ்சம் சமைச்சிடுறேன். இவங்க அப்பமே வந்திருப்பாங்க, பசியோட இருப்பாங்க. நான் பாத்துக்கிட்டேன். முடிஞ்சா இதை மட்டும் மாத்தி வைங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இது எதுக்கு யாங்கிட்ட வந்துட்டு போறா? நீ தானே வீட்டு ஆம்பளை, வாண்டதான் தர முடியும். இதுக்குத்தான் மருமக வேணுங்கிறது. ஏன் உனக்கு ஸ்டவ் மாட்ட தெரியாதோ? கேள்வி போய் மாட்டு பாப்போம். உனக்கு மாட்டு தெரியலனா ஏன் லட்சுமி மாட்டிக்கிடுவா, வச்சிரு. எனக்கு மாட்ட தெரியும். அடி, உன் மகன் மாறிடுவான். இன்னும் கொஞ்ச நாள்ல குடும்பஸ்தனா மாறிடுவான். மாறட்டும். அப்பா, இவனால மிருகமா சுத்தினது போதாது. அம்மா, எந்த இடத்துல வைக்க? அதுக்கு திண்டு இல்லையே. இருங்க, நானே செட் பண்ணி வைக்க. வை. பாத்தியா எவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாத்தியா? அம்மா, அம்மா, நான் போட்டுமா? கிழவி என்ன தேடிக்கிட்டே இருக்கோம். பக்கத்துல படுத்திருக்கேன் நானு. நான் இங்க திருட்டுத்தனமா உங்களை பாத்துட்டு இருக்கேன். நான் போறேன். திருட்டுத்தனமா பார்க்க மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன உங்களை இனிமேல் நான் கூப்பிட்டு வர மாட்டேன். நீங்க என்ன நக்கல் பண்றீங்க. சரி, நான் போறேன். வீட்டுல யாரும் இல்ல. ஒண்ணு தடவை விக்கி அந்த ரோகிணி விக்ரம் வீட்டுக்கு காவலுக்கு போயிருக்காங்க. எப்படியும் நான் காவல் காக்கதான் செய்யணும். அதான் உன் கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து காவல் காக்குறேன்னு சொல்ல வந்தேன். ஆதிராவும் அண்ணியும் உள்ள தூங்குறாங்க. இந்த 2 பேரையும் எப்படி எழுப்புனாலும் எந்திக்க மாட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்ல. சரி, வாங்க. நீ இப்படி சொல்லும்போதுதான் எனக்கு நல்லா இருக்கு. இருக்கும். நான் போறேன். ஒன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு. நாமளும் கல்யாணம்லாம் பண்ணுவோம்ல? ஏன்டி சந்தேகத்துல கேக்குற? இல்லங்க, கேட்டேன். அம்மாக்கு நடந்ததை பார்த்துருக்கேனா, அந்த பயம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. உங்க மேல நம்பிக்கைலாம் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் விக்கிக்கு கல்யாணம் நடக்கல, தங்கச்ச கண்டுபிடிக்கல, அதான். இல்லங்க, கேட்டேன், அவ்வளவுதான். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா நடராத்திரி இப்படி உங்க மடியில வந்து இருக்க மாட்டேனே. இப்பவும் சொல்றேன், யாருக்கிட்ட உன்னை என் மனைவின்னு சொல்லணும் தவிர என் காதலின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் உன்னை என் மனைவியை தாண்டி பாக்குறேன். உன்னை என்னால காதலியெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு சொந்தமானவளை தான் நான் பாக்குறேன். ஐயா, சும்மா சொன்ன. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சரி, நான் பொண்ணு கிட்ட விஷயத்த பேசுறேன்னா? இல்லங்க, அவங்க கிட்ட பேசினாலும் என்ன பண்ண முடியும்? இன்னும் விக்கி மாமாக்கு வேற கல்யாணம் முடியல. சரிதானே? நீங்க யோசிக்கிறதும் சரிதானே? இருக்கட்டுங்க, நான் ஒன்றும் தப்பா தான் நினைக்கல. நான் வேற அப்பப்ப லூசுத்தனமா ஏதாவது பேசியதல்ல. பயம் தானடி, நீ ஒரு பொண்ணு, பயம் இருக்க தானே செய்யும். சரி, நான் பாக்குறேன். சரியா?
சரிங்க. பாப்பா தூங்குன்னு சொன்னேன். நான் அம்மா கிட்ட போறேன். பாரு அம்மா கிட்ட எல்லாம் போக முடியாது, வந்து படுத்து தூங்கு. நான் தூங்க மாட்டேன், நான் அம்மா கிட்ட தான் போவேன். பிடிவாதம் பிடிக்காத பாப்பா, இங்க வா அப்பா தூங்க வைக்கிறேன். நீங்க தூங்க வச்சா நான் தூங்கிடுவேனா? நான் கிஷோர் மதன் கூட தான் தூங்குவேன், அம்மா கிட்ட தான் போவேன். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் இங்க இருக்க மாட்டேன். நாளைக்கு எங்கயாவது ஓடி போயிருவேன். நீங்க ஹோட்டலுக்கு போவீங்கல்ல, அப்ப நான் இங்க இருந்து ஓடி போயிருவேன். பாப்பா அப்படிலாம் சொல்லாத பாப்பா, அப்பெல்லாம் எங்கேயும் போக கூடாது, தொலைஞ்சு போயிருவேன். இல்லைன்னா உன்னை யாராவது கடத்திட்டு போயிருவாங்க. அப்படி நான் எங்கேயாவது போய் தொலைதேன், ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். என்னால இங்க இருக்கவே முடியல. உங்களுக்கு என்ன பார்த்த பாவமா இல்ல? இப்படி பச்சை பிள்ளைய பாடா படுத்துதீங்க. அந்த வீட்டுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், நல்ல விளையாண்டுகிட்டு இருந்தேன். என்ன புடிச்சு கொண்டு இங்க வந்து போட்டுட்டீங்க. உங்களுக்கு பாவமா இல்ல? உங்களை பிடிச்சு கொண்டு போட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தானே எனக்கு இருக்கும். உங்களுக்கு வேணா அம்மா வேண்டாம், எனக்கு அம்மா வேணும். உங்களுக்கு அம்மா பார்க்கணும் போல இல்லையப்பா? இல்ல, அவன் மடியில படுத்து அழணும் போல இருக்கு. ஆனா நான் செஞ்சது மன்னிப்பு கேட்க கூட தகுதியை இழந்துட்டேன்னு. இனி அவன் முகத்துல நான் முழிக்கவும் முடியாது, முழிக்கவும் மாட்டேன். அதுதான் நான் எனக்கு கொடுக்குற தண்டனை. எப்பா நீங்க வேணா அம்மா பார்க்காம இருங்கப்பா, என்ன கொண்டாடி விட்டுருங்கப்பா. அப்போ உனக்கு அப்பா வேண்டாமா? எனக்கு கிஷோர், மதனி, பாட்டி, சம்பளி அம்மா, மீனக்குட்டி அம்மா, மீனம்மா, சதீஷப்பா, கீதா சித்தப்பா எல்லாரும் தான் வேணும். நீங்க வேண்டாம், நான் போறேன். என்ன பிடிச்சின்னு அதுக்கப்புறம் தான் ஈக்கு. வேண்டாம் பாப்பா, இங்க வா பாப்பா. மாட்டேன், நான் போறேன். சரி அப்பா காலையில கொண்டு விட்டுருதே. அப்படியா? காலையில உங்க அம்மா கிட்ட கொண்டு விட்டுருதே, வா. நிஜமாவாப்பா? நிஜமாதான். எப்போ உங்களுக்கு அம்மா பார்க்கணும் போல இல்லையோ? இருக்கு. அப்போ நீங்களும் ஓடி போயிட வேண்டியதுதானப்பா அம்மா கிட்ட? சே எல்லாம் ஒரு பொண்ணா? என்கிட்ட எல்லாம் பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திலீபன் ஏன்டா அப்படி பேசுற? இந்த வயசுல பண்ண வேலையடா இதெல்லாம். இதுல நம்மள வேற என்ன பேச்சு பேசிட்டா? இவன் மேல சந்தேகப்பட்டேன்னு கேள்வி கேட்டேன். நான் சந்தேகப்படக்கூடாது, நான் கேள்வி கேட்க கூடாதுக்காக என்ன எப்படிலாம் இவ பேசுனா? சரிடா, அதையே இப்ப சொல்லி காட்டிட்டு இருக்க. சொல்லி காட்டணும்டா, இவளுக்கெல்லாம் சொல்லி காட்டணும். அப்பதான் தான் செஞ்சது எவ்வளவு கீழ்த்தரமான வேலைன்னு அவளுக்கு புரியும். அத தப்ப உணர்ந்துட்டேனே. அத்தாக்கு தானே சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாருக்கு யார் அத்தான்? நான் எல்லாம் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அதான் இப்ப உங்க அம்மா வேற எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே பாவம். சரி அனன்யா, நீ போ. அவன் கோத்த இருக்கான்ல, அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன். சாரி கேட்டுட்டா நீ பண்ணதெல்லாம் சரியா இருமா. சரி விடுடா. சாரி தான், நான் பண்ணது ரொம்ப கீழ்த்தரமான வேலைதான். குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். வயசுக்கு மீறி எந்த ஒரு காரியத்தை செஞ்சா இப்படிதான் கேவலத்துல முடியும். நீ ஏன்டா அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க? விட. இனிமேல் அத்தான் அத்தை பிள்ளைன்னு வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் வாழ்நாள நீலாம் என் கண்ணு முன்னாடியே முடிக்க கூடாது. வாடா. விட அனன்யா, அப்பாவும் அம்மா பிரிஞ்சிருக்காங்கல்ல, அந்த வலி. அதுக்கானே இப்ப அம்மா அப்பாவும் நிறந்தா பிரியதுக்கு உங்க அம்மா வேற காரணமா இருக்காங்க. அந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டு போறான். நான் எவ்வளவோ அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நீங்க பண்ற தப்புன்னு. அம்மா கேட்கவே மாட்டுக்காங்க. வேற ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நல்லா ஒற்றுமையா இருந்தாங்கல்ல, அது உங்க அம்மாக்கு பிடிக்கல. ஐயா அப்படி இல்லத்தான். அப்படி இல்லன்னா? நான் படிக்கும் போதே விக்ரம நம்பி போய் நாசமாயிட்டேன். இனி யாரும் என்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்காவது திருப்பத்தனுக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அம்மாவோட பிளானு. ஆனா சத்தியமா அத்தையும் அந்த அன்னக்கிளி பாட்டியும் சம்மதிக்க மாட்டாங்கன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற? ஆமாத்தா, அம்மாவோட பிளானே அதான். இப்போ உங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருந்தா தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டா உங்க அப்பாவை எங்க அம்மா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா எங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் உங்க அப்பா தலையாட்டி தான் ஆகணும். நாளைக்கு என் பிள்ளை கட்டி வைனா உங்க அப்பா கட்டி தானே வைப்பாங்க. அதான் எங்க அம்மாவோட பிளானு, தெரியுமா? அப்படியா? ஆமாத்தா, அதான் அம்மாவோட பிளானு. என்ன எப்படியாவது உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு தான் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு யார் சொன்னா? எங்க அம்மா இதை என்கிட்டே சொன்னாங்க. உன்னெல்லாம் இனி எவமட்டி கெட்டுவாதான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சே. இவ்வளவு தலையில கெட்டினாதான் உண்டு, என் தம்பி பையில கெட்டினா மட்டும் தான் உண்டு. அதனால நான் பண்றதா சரின்னு எங்க அம்மா என்கிட்டே சொன்னாங்களே. அததான் தெளிப்பத்தாங்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா தெளிப்பத்தா என்கிட்டே கோபப்படுறாங்க. நான் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டேனே, வேற எதுக்கு என்ன திட்டணும்? ரொம்ப தேங்க்ஸ். சரியா,
நீ சொன்னதுக்கு நாங்க அப்பாவை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவோம். எங்க அம்மாலாம் எதையும் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அப்பாவை மன்னிச்சிருவாங்க. அப்பாக்கு தான் பாவம் குற்றம் வச்சு அம்மாவை இப்படி பேசிட்டோமேனு பயத்துல இருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லனா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களுக்கு அது